பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கல. ஆனால் அந்த வார்த்தை என்ன வந்ததுன்னா செய்தியில் இப்போ சங்கீத பகுதியில் வந்தது. 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2nd chapter verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்து எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் பார்த்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எந்த சிந்தை இருந்ததோ அந்த சிந்தை தான் நமக்குள் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென். பிலிப்பியர் சபைக்கு அவர் எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த 1வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஆதலால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அப்படி வாசிக்கணும், ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அடுத்து, அவனவன் தனக்கானவையே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, அப்பனா கவனிப்பானாக, பார்ப்பானாக அப்படின்னு அர்த்தம். ஆமென். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தை இருந்தது? நமக்கு நான் நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக போகிறேன். அப்படியே கண்டினியூவாக ஏற்கனவே சிந்தையை பற்றி நிறைய என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். சிந்தைன்னு நிறையா இன்னைக்கு பேசியிருக்குது, இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை என்ன? நிறையா இருக்குது. இங்கே சொல்லப்பட்டது அந்த தாழ்மை. பேசிக்காக நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து பிறந்ததுலேருந்து அவர் முடிகிற வரைக்கும், இது லாஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்படி வரிசையாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மேற்கொண்டு 6, 7 எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தாழ்த்தினார், அதனால் அவர் உயர்த்தப்பட்டார், அப்படியெல்லாம் இருக்குதா? இது லாஸ்ட், கிறிஸ்துவனுடைய கடைசி காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல நம்ம வாசிக்கும்போது, ஃபஸ்ட்டு வாசிக்கும்போது எப்படி வருது? கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது? இயேசுவை முதல்ல எங்கே பார்க்குறீங்க? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? முதல்ல எங்கே பார்க்குறீங்கன்னா வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவை 12 வயதுள்ளவராக காண்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய் இருக்குங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ஒத்துழைங்க, ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமாக காணப்படும். முதலாவது கிறிஸ்துவை காண்கிற நாம் வேதத்தில் காண்கிற இடம் 12 வயதில். ஆமென். 12 வயசில் என்ன செஞ்சார்? 12 வயசாக இருக்கும்போது என்ன செஞ்சார்? பண்டிகைக்கு எருசலேமுக்கு தாய் தகப்பனோடு கூட போகிறார். ஆமென். இதுதான் நம்ம வேதத்தில் கிறிஸ்துவை பற்றி முதல்ல பார்க்குறோம். அந்த 12 வயது, இந்த 12 வயசு யாராவது இருந்தால் கை உயர்த்துங்க. 12 நடக்குது அப்படின்னு யாருமே இல்லையோ? எல்லாருமே வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. அப்படின்னா 12 வயசுங்கிறது ரொம்ப சின்ன, ஒரு டீனேஜ் கூட இல்லாத ஒரு வயசு. அப்பொழுது
அவர்கள் அந்த எருசலேமுக்கு வருஷந்தோறும் பண்டிகையில் அம்மா அப்பாவோட போகிறது மாதிரி போயிட்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அல்லேலூயா. அதுக்கு பார்ப்போம். ஆண்டவர் 12 வயதில் என்ன செஞ்சார்? அம்மா அப்பாவோட சேர்ந்து சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. பண்டிகைக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்போது அவர் கூட்டத்தோடு இருந்திருப்பாருன்னு நினச்சிட்டு அப்படியே கூட்டமாக நடந்து தானே போகணும், நடந்து தானே வரணும். அப்படிங்கும்போது வருவார், அவரும் சேர்ந்து அந்த பையங்களாக இருப்பாருன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் வந்துருச்சு. அவரை பார்த்தோன்னா ஒரு நாள் பிரயாணத்தில் 3 நேரம் சாப்பிட வேண்டாமா? சாப்பிடும்போது கூட அவங்க அம்மா என்ன செஞ்ச, அந்த மரியம்மா இருக்காளே, கவனமே இல்லாத ஒரு அம்மா. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிள்ளைய காணுமே, காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாயந்தரம் சாப்பிடலன்னு தேட வேண்டாமா? தேடவே இல்லை. 3 நேரமும் ஒரு நாள் முழுவதும் பிரயாணமாக வந்தாச்சு, பிள்ளைய காணும்னு கவனம் இல்லாமல் இருக்கா அந்த மரியம்மா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிறகு தேடி பார்த்தா என்ன, அந்த மூத்த மகனை காணுமேன்னு சொல்லி பார்த்தா ஆளை காணும். பிறகு அங்கே நீங்கள் பார்த்தீங்களான்னு எங்கேயும் காணும். பிறகு தேடிக்கிட்டே ரிட்டர்னில் போகிறாங்க. 3ஆவது நாள் தான் எங்கே போகிறாங்க, மறுபடியும் எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போனா அங்கே என்ன செய்கிறாருன்னா, நம்ம ஆள் உட்காந்து போதகர்களோடு என்ன செய்கிறார் சொல்லுங்க, வினாவி கொண்டு கேள்வி கேட்கிறாரு, அவங்களுக்கு பதில் சொல்றாரு, உட்காந்து சுராசியமா பேசிட்டு இருக்காரு. இந்த 12 வயது பிள்ளை யோசிச்சு பாருங்க. 12 வயசுல ஒருத்தர் 3 நாளா அம்மா அப்பாவை தேடாம என்ன சாப்பிட்டுருப்பாருன்னு தெரியல எனக்கு. 12 வயசு பிள்ளை காணா போச்சுன்னா 3 நாள் என்ன செய்யும்? நம்ம பிள்ளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது காணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம விட்டுட்டு இருப்போம்? அல்லது எவ்வளோ நேரம் அந்த பிள்ளை வந்து அழுகாம இருக்கும்? என்ன ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க? சொல்றது விளங்க. 12 வயசு, ரொம்ப வயசு இல்லை. அதுவும் அந்த நாட்களில் படிப்பறிவே இல்லாத நாட்களில், பஸ்ஸு கிடையாது, நடந்துதான் என்ன செய்யணும். இவங்க நாசரேத்தூர் மேலே, இது கீழே இருக்கு எருசலேம். ஒரு தேசமே ஊட கடந்து போகணும், குறைஞ்சது ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைய காணும் அப்படின்னு இவங்க ஆதங்கத்தோட தேடி வர்றாங்க. இவர் உட்கார்ந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, ஏண்டா மவனே என்னடா நீ இப்படி செஞ்சுட்டேடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அம்மா ஆதங்கத்தோ. அந்த வசனத்தை வாசிங்க. 48. தாய் தகப்பன்மார் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி மகனே, டே மோனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு எவ்வளவு சங்கடப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தோட தேடி வந்திருக்கோம் தெரியுமா? 3 நாள் ஆச்சு. ஆமென் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் தேடினீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? வாசிக்க தெரியாதோ? தமிழ் வாசிக்க தெரியாதோ? பார்த்து வாசிங்க எல்லாம் சேர்ந்து. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறார். 3 நாளா பிள்ளைய காணோன்னு தவறாயப்பட்டு வந்து என்னப்பா இப்படி செஞ்சிட்டியான்னு கேட்டா, ஏன் உங்களுக்கு தெரியாதா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். எத்தனை வயசுங்க? கரெக்டா சொல்லுங்க. எத்தனை வயசு? 12 வயசு. 12 வயசுல அவர் பேசுற பேச்ச பார்த்தீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. 12 வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு பிள்ளைக்கு 12 வயசுல என்ன பெருசா அவங்களுக்கு அறிவு இருக்கும்? இந்த காலத்துல கல்வி எல்லாம் பயங்கரமா 12 வயசுல இங்கிலீஷ்ல பேசுற அளவுக்கு பிள்ளைகள் படிச்சதுங்க. அந்த நாட்கள் ஆனா அவனா கூட அவர் ஏசுனார், படிக்கல. ஆமென். இவர் கல்லாதவர் என்றும் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? படிப்பறிவில்லாதவர் என்றும் ஏசுனாரு. ஆரம்ப கல்வியே 5 வயதுல, ஆரம்ப கல்வியில எங்க வந்து முக்கட ஸ்கூல்ல படிக்கல. ஆமைன்னு சொல்லுங்க. அந்த டேப் ராதாமணிக்கம்ங்கிற ஒருத்தனே பாடி தொலைச்சிருக்கான். 5 வயதினில் ஆரம்ப கல்வியை சென்று பயின்றாரே. அவர் என்ன தமிழ்நாட்டிலே வளர்ந்தாரு? அவரெல்லாம் படிக்கவே இல்லை. ஏசுனார் என்ன செய்யல?
படிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 12 வயசு பிள்ளைய சட்டியை போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க, பாவாடை கட்டியும் கெட்டாமலும் அப்படி மண்ணில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத நம்மளே பார்க்குறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நிலைமை இருந்திருக்கும்னு யோசிங்க. ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் பேசின பேச்சை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. யாருன்னா அங்க இருக்கிற போதகர்களும் பரிசேயர்களும் ஆசாரியர்களும் பார்த்து பிரமிச்சுக்கிட்டு, என்ன இந்த பொடியம் கேட்கறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியலன்னு அவங்க மிரண்டு போய் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்து இவங்க கிட்டயா பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுக்காங்க. ஏண்டா இப்படி செஞ்சேன்னா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? இப்ப எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவினுடைய சிந்தை. ஆமென் சொல்லுங்க. 12 வயசுல அவருக்கு என்ன சிந்தை இருந்தது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்த வசனத்தை டார்க் வேற பச்சை சிவப்பு எதையாவது போடுங்க. அந்த என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அல்லேலூயா. 12 வயசுல கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தை இருந்தது சொல்லுங்க. நமக்கு எத்தனை வயசாகுது? சரீரத்தின்படி பிறந்து எத்தனை வயசாகுது? உங்க வயசத்தையும் கேட்குறேன். உங்களுக்கு எத்தனை வயசுன்னு உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம இந்த உலகத்துல தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இயேசுவும் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு 12 வயசுல என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த பிலிப்பியர் 2:5 நம்ம பார்க்கிறோம். படமா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை யார்ல இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும் சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கணும்? ஐயா இங்க பாருங்க. அவர் யாரையோ நோட்டமிட்டு இருக்காரு. இனிய பாருங்க. நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். ஆமென். நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஜீசஸ். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை யார்கிட்ட இருக்கணும்? எனக்குள்ள இருக்கணும். இப்ப கிறிஸ்து இயேசுல என்ன சிந்தை இருந்தது 12 வயசுல? பிதாவுக்கு அடுத்தவைகள். நம்ம என்ன சொல்றோம்? நம்முடையதான எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எனக்கு அடுத்தவைகள், எனக்கு பிரியமானவைகள், நான் நினைத்தவைகள், என் கற்பனைகள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவருடைய சிந்தை என்னது? கலர்ல போட்டிருக்கோம்ல, வாசிங்க. அவருடைய சிந்தை என்னது? எப்பொழுதும் பிதாவுக்கு அடுத்தவைகள். என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், என்னை எதற்காக அனுப்பினார், நான் செய்ய வேண்டியது இருக்க வேண்டியது என்ற இடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எருசலேமில் பண்டிகை 1 வாரம் நடக்கும். 1 வாரமா பண்டிகையில இருந்துட்டு பிள்ளைங்க என்ன செய்ய, எப்படா வீட்டுக்கு போய் அந்த இயல்பு வருமா வராதா? நீங்க வாட்டுக்கு சாயந்தரம் இங்கே போய் இந்த திருவிழா பார்க்குற மாதிரி இல்லை. வந்துட்டா 1 வாரம் சென்னுதே போக முடியும். கூடாரம் அமைச்சு அங்கங்க டென்ட் போட்டு தான் தங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைமை. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளை 12 வயசு பிள்ளை பையன் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பானா? ஆனா இவர் போகல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை மூடப்படாது. என்ன செய்யப்படாது? ஆமா, கண்ணை மூடுனா எனக்கு உம்முடைய வார்த்தை தேவையில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் இருத்தி கண்ணை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னா என்ன? கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க எனக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் பேச போறேன். அப்படின்னா கிறிஸ்துவினுடைய சிந்தை என்னன்னா, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளிலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த சிந்தை வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில், என் தேவனுக்கு ஏற்றவைகளில், ஆண்டவருக்கு பிரியமானவைகளில். அப்படி இருக்குதா? இல்லாட்டி அப்படி வரணும்னு எழுதணும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும்னா
ஒரு சின்ன 12 வயதா இருக்கும்போதே கிறிஸ்து பிதாவுக்கு அடுத்தவைகளிலேயே பிரியமாக இருக்க அல்லது அதையே செய்ய அவருடைய சிந்தை இருந்தது. ஆமேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பு அவர் 51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. அப்படின்னா பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படின்னா அவர்கள் விசாரப்படுகிறார்கள், என் பிள்ளைய காணுமேன்னு. சரி ரைட்டு, இவ்வளோ நேரம் பேசியாச்சு வாங்க அப்படின்னு சரின்னு போய் என்ன செய்கிறாரு, அவருக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. நான் பிதாவுக்கு அடுத்தவைகள் தான் இருக்கணும், நான் பிதாவுக்கு அடுத்தவைகள் தான் வாழணும், அவருக்கு பிரியமானபடி தான் இருக்கணும், நான் இருக்க வேண்டியது இது அப்படின்னு தெரிஞ்சாலும் இப்போ கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? போய் அங்கே போய் இருந்தார்னு இல்லாமல் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, 12 வயசுல அவருக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய திட்டம், தேவன் எதற்காக என்னை அனுப்பினார், நான் பிதாவுக்கும் எனக்கு என்ன உறவு எல்லாம் தெரியுது. ஆனா சாதாரணமான ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்ததுனால அவருக்கு என்ன, அவங்க அப்பாவுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க அம்மாவுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் படிக்கலை, ஆனால் பிதாவினுடைய சித்தம் அறிந்து நடந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நமக்கு என்னதான் தேவ திட்டம் தெரிஞ்சாலும் நம்முடைய பெற்றோருக்கு, நமக்கு பெரியவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து. ஏன் தெரியுமா? பிதாவாகிய தேவன் அவரை வேறு பிரிக்கிற வரைக்கும் அவர் வீட்டில் என்ன செஞ்சார்? இருந்தார். எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இந்த 12 வயசுல அடங்கி போகிறாரு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 18 ஆண்டுகள். ஆமேன். 12 முடிச்ச உடனே, 12 வயது முடிஞ்ச உடனே எது தொடங்குது சொல்லுங்க? டீனேஜ். நம்ம மக்கள் இன்னைக்கு டீனேஜில் பண்ற கூத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்களா? என்னன்னா, நான் தான் இந்த உலகத்திலே எனக்கு தான் அறிவு இருக்கு. ஏன்னா உள்ள நிறைய சுரபிகள் என்ன செய்யுது? சுரந்து விதவிதமா சிந்திக்க மனசுல பட்டாம்பூச்சியா பறக்குது. எனக்கு ஒருத்தனுக்கு தான் அப்படின்னு. எனக்கு இருக்கிற உணர்வு உலகத்துல எவனுக்குமே இருந்ததில்லை. எனக்கு காண்பிக்கிற அல்லது எனக்கு நான் உணர்கிற, நான் நினைக்கிற நினைவுகள் யாருக்கும் தெரியாது. இது எல்லாருக்கும் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 13 இருந்து இந்த 19 வரைக்கும் ஒரு மனுஷனை படுத்துற பாடு இருக்க இந்த டீனேஜ்ல, அவங்க உலகத்திலே நான் தான் ஞானின்னு நினைப்பாங்க. எல்லாருமே சொல்றேன், எல்லாருமே நான் தான் பெரிய ஆளு, எனக்கு இருக்கிற அனுபவம் ஒருத்தருக்குமே என்ன இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வயசு முழுவதும் இயேசு கிறிஸ்து அடங்கி இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பெற்றவங்க கேட்க, உனக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன்? சும்மா கிட. அல்லேலூயா. எதுவும் ஒன்று சொன்னா இன்னைக்கு பிள்ளை என்ன சொல்லுதுங்க? உனக்கு வயசு என்னலே அப்படின்னா, எனக்கு 17 வயசு முடிஞ்சு 18, நான் மேஜர். உங்க அம்மைக்கு எத்தனை வயசுல ஆகுது? அவ வெறும் 45 தான் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு பிள்ளைய பேசுற இல்லை, 17 முடிஞ்சு 18 வரும்போதே உனக்கு இவ்வளவு துள்ளல் இருக்க, அப்புறம் 45 வயசுல அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, அந்த அறிவே வராது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மாத்திரமல்ல, செயலும் நமக்குள்ள இருக்கணும். சிந்தை மாறிடுச்சுன்னா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சிந்தை வந்துருச்சு அப்படின்னா, நாம் எதற்காக அனுப்பப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் வந்தாலும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே நம்மை அடங்கி வைத்திருந்தால், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. அடங்கி இருக்கணும். எனக்கெல்லாம் தெரியும், நீ சொல்றத கேட்க தேவையில்லைன்னா கர்த்தர் சொல்வார், நீ எனக்கு தேவையில்லை என்பார். ஆமென் சொல்லுங்க.
உனக்காக நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாரு. ஆனால் உனக்கு காதுக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கவே முடியாது. நான் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி ஜெயிக்கிறதா இருந்தா நீ முழுசுமா தோத்து போனேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, ரெண்டாவது, அவருக்கு என்ன, அவர் வந்து அப்படி இப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க. எத்தனை பேர் கூட பிறந்தாங்க? உங்களோட இல்ல, இயேசுவோட. இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நம்மளை மாதிரி ஒத்த சத்த கிடையாதுங்க. நம்மளை மாதிரி ரெண்டு பிள்ளைங்க, ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணு இல்லைங்க. வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13:55 இருந்து வாசிங்களேன். மத்தேயு 13:55 வாசிங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யோசேப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள். யாக்கோபு, யோசே, சீமோன், அப்படித்தானே? யாக்கோபு, யோசே, சீமான், யூதா, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவனுக்கு சகோதரர். யாருக்கு? இயேசுவுக்கு. எத்தனை பேரு? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. 4 ஆம்பளை பிள்ளைய இருக்கு இவர் இல்லாம. சரி, அடுத்து, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? சகோதரிகள்னா எத்தனை பேருங்க? குறைஞ்சது 2 பேர். சகோதரிகள்னா எத்தனை பேர்? 4 பேரை படக்குன்னு சொல்ல முடியுது. ஆனா பெண்களை சொல்ல முடியல. ஏன்னா அது அதை விட கூடுதலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் யூதர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறது கிடையாது. அவங்கள எண்ணிக்கையிலையும் சரி, அவங்க வம்ச அட்டவணையிலையும் சரி, அவங்கள விட்டுருவாங்க. அது அவங்களுடைய வழக்கம். பெண்களை வந்து முக்கியப்படுத்துறது அந்த பரம்பரையிலேயே கிடையாது. அதனால ஒரு 10 இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யறது, பெண்கள், சகோதரிகள், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால 4 பேரை குறிப்பிட்டவங்க, ஒரு 2 பேர் சகோதரியா இருந்தா பேரை குறிப்பிட முடியுமா இல்லையா? இப்ப யோபுனுடைய மகன்கள் மொத்தம் எத்தனை பேரு? யோபுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு எத்தனை பிள்ளைன்னே நிறைய நேரம் மறந்துடுது பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? எத்தனை குமாரர், எத்தனை குமாரத்திகள்? 7 குமாரர், 3 குமாரத்திகள். மொத்தம் எத்தனை பேரு? 3 குமாரத்திகள் பேர் மட்டும்தான் இருக்கும். அது வந்து அந்த காலத்துக்கு முந்தினது, தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் முதல்ல எல்லாருமே செத்து போனாங்க. 2வது 7 குமாரர் பிறந்தார்கள், 3 குமாரத்திகள் பிறந்தாங்க. 3 குமாரத்திகள் பேர் மட்டும்தான் இருக்கும். அது வந்து மனசாட்சியின் காலம், அதுக்கு முன்னாடி உள்ள காலம். அதுல பெண்களையும் சேர்த்து அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, நிறைய இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சமா இருக்கிறத எழுதியிருக்காரு. இங்கேயும் நான் அதே ஃபார்முலாவை இப்படி தூக்கி போட்டு பார்த்தா, கொஞ்சமா இருக்கிற 4 பேருடைய பேர் சொல்லி இருக்கு, நிறைய இருக்கிற பொம்பளை பிள்ளைய விட்டாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 10 பேரோட வாழ்ந்தவர், 10 பேரோட பிறந்தவர். நான் நினைக்கிறேன் ஒரு 4 நாளுன்னு எடுத்துக்கிட்டாலும் 8 பேர் ஆச்சு. இவரோட சேர்த்து 9 ஆச்சு. அவங்க அப்பாவோட சேர்த்து 10 ஆச்சு. அவங்க அம்மாவோட சேர்த்து வீட்டில் எவ்வளோ பேர்? சும்மா ஒரு 10-11 பேர் தான். வீடு என்ன பெரிய மாளிகை வீடு நான் நினைக்கிறீங்க? அவங்க வீடு அவங்களுக்கு ஒரு முதல் பிறந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துக்கு பலியிடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க கூட காசு இல்லையா. அதனால புறா குஞ்சு, புறா கூட கிடையாது, புறா குஞ்சு இருக்கிறதுலயே மலிவாயது புறா குஞ்சு கிடைக்கும். அதைத்தான் வாங்கி கொண்டு இயேசுநாதருக்கு பலி செலுத்தினாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு வசதியானவங்களா இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சும்மா ஒரு 10 பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா அந்த 10 பிள்ளைகளோட சேர்ந்து இவர் இருந்தார்னா எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்? இன்னைக்கு 2 இருந்தாலே மைத்தை பிடிச்சு ஆஞ்சிக்கிட்டு கிடக்குங்க. 10 பேரோட அந்த குடிசை வீட்டில் கரண்டும் இல்லாம, போரும் இல்லாம, மோட்டரும் இல்லாம, அல்லேலூயா சொல்லுங்களேன், மிக்சியும் இல்லாம, கிரைண்டரும் இல்லாம
டெய்லி சப்பாத்தி சுடுறதுக்கு மாவரைக்க என்ன கஷ்டப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். மூத்த மகன் தான் எதுக்கு எடுத்தாலும் கூப்ப, ஏண்டா மோனே நீ தாண்டா பெரியவன், அதை செஞ்சுட்டு வரா சொல்லுவாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் மூத்த மகன். ஏன்னா எல்லாம் நஞ்சானும் குஞ்சானுமா வரிசையா என்ன செய்யுது இருக்கு. அப்படி பெத்த 10 பிள்ளைய பெத்த உடனே அவங்க அப்பா டக்குன்னு மண்டையை உதறிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவாடை சீட்டாரு. அப்ப நான் முழு பொறுப்பும் இப்ப யார் மேல? மூத்த மகன் மேல. ஆமென் சொல்லுங்க. ஒரு முழு குடும்பத்தையும் கரை சேர்க்கணும்னா 30 வயது வரைக்கும் பொறுப்பா இருந்து நடத்தி பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணும்னு தெரியும் அவருக்கு. ஆனாலும் கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையா இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யோவான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அற்புதமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியாம்ல, போ நீ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்னா போய் அங்க போய் பண்டிகையில போய் செய்ய, இங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யார் சொன்னாங்களாம்? கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்களால எள்ளி நகையாடப்படுகிற ஒரு நிலைமை தான் இயேசுக்கு இருந்தது. அவரை ஒன்று அப்படியே தெய்வம்னு சொல்லி யாரும் என்ன செய்யல, மதிக்கல. இவங்கனாலும் தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. இவர் மரியாளின் மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரியல. இவன் மரியாளின் மகன் அல்லவா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் பேர் தெரியாதவன்டா, தப்பி பிறந்தவன்டா, தப்பா பிறந்தவன்டா. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் இயேசுனார் சந்திச்சாருங்க. ஆனா அதெல்லாம் தேவ திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் என்ன செய்யல. அவர் என்னமோ அந்த மறைக்கப்பட்ட 30 வருஷத்துல அவர் சந்திச்சவைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 30 வயசு கடந்தவன் எவ்வளவு தூரத்துக்கு பக்குவமா இருப்பான்? ஆண்டவர் அனுபவிச்ச காரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி அந்த நாட்கள்ல. மற்ற பிள்ளைகள் எல்லாம் மதிப்பா இருக்கும். அந்த முதல் பிறந்த பிள்ளை என்னதே இருந்தாலும் இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சான் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடந்த விஷயம் மரியாளுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது பரிசுத்த ஆவியினால உண்டாகி உலகத்தையே மீட்க வந்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியே சொன்னா தெரியாது. நீ எங்ககிட்ட பூச்சுத்துறதெல்லாம் போதும் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அத்தனை பிரச்சனைகளிலும் அவருடைய சிந்தை பிதாவோடு கூட மாத்திரம் இருந்தது. அல்லேலூயா. 30 வயசான உடனே ஆண்டவர் சொன்னார், இப்போ வெளியே கிளம்பு. ஏன்னா 30 வயசுக்கு மேலே, 30 வயசு அப்படின்னு எடுத்துக்கிறோங்களேன், அவங்களுடைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள்லாம் ஓரளவு மெச்சூரிட்டி ஆகிருப்பாங்களா? அடுத்தவங்க வேலைக்கு வந்திருப்பாங்களா? அடுத்தவங்க பொறுப்பெடுக்க வந்திருப்பாங்களா? பார்த்தாரு பிதாவின் வேலை, என்னுடைய வேலை ஒன்றும் வரவில்லைன்னு சொன்னவர் தான் வேலை வந்ததை அறிந்து உடனே என்ன செஞ்சிட்டாரு? ஊழியத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பிரச்சனை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தில் அவருடைய சிந்தையில கிறிஸ்துவ இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை என்னன்னா எப்பொழுதும் பிதாவுக்கு அடுத்தவைகளில். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருந்ததுனால தான் அவர் பரலோகத்தை விட்டு கீழேயே சொல்லுங்க இறங்கி வந்தார். அதை தான் பிலிப்பியர்ல 2 சொல்றோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளையாகி கிடைத்த பொருளாக நினைக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எப்படி எடுத்தார்னா, நான் பிதாவுக்கு அடுத்தவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பிதாவுக்கு அடுத்தவைகள்னா என்ன அர்த்தம்? பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படி சொன்னார்ல. பிதாவுக்கு அடுத்தவைகள்னா என்ன? பிதாவினுடைய எண்ணத்தில் இருக்கிறதை அப்படியே நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நான் செய்யணும். அதே பிதாவுக்கு அடுத்தவைகள். பிதா என்னை குறித்து நினைப்பவைகள், பிதா என்னை குறித்து விரும்புகிறவைகள், அதை நான் அப்படியே. பிதா நினைக்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை மீட்டு அந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு பலி செலுத்தப்படணும். அது தூய பலியா இருக்கணும். அது என்ன செய்யலாம் அப்படின்னா, இதோ நான் போகிறேன் அப்படின்னு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கஷ்டம்ங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். எது?
பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு மனுஷனா வந்து, அதுவும் மனிதருடைய கையிலேயே அடி வாங்கி சிலுவையில சின்ன பின்னமாகி அவனுக்காகவே ரத்தம் சிந்தனுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமென் சொல்லுங்க. அதை தெரிஞ்சு ஆண்டவர் பிதாவினுடைய சித்தம்னு தெரிஞ்ச உடனே இதோ நான் வருகிறேன். அல்லேலூயா. அப்பனா பிதாவுக்கு அடுத்தவைகள்ல இருக்கணும்னு நினைச்சா சில கஷ்டமா இருந்தாலும், சில காரியங்கள் கடினமா இருந்தாலும் அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும்னு ஆவியானவர் இன்னைக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. ஐயோ, ஆண்டவர் சொல்றபடி வாழ்ந்தா நான் கஷ்டப்படுவேனே. நீ கஷ்டப்பட்டாலும் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தால், பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தால், நீ மரித்தாலும் உன்னை உயிரோடு எழுப்பி உன்னதத்துல உட்கார வைக்க அவர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரிச்சாரா? தன்னைத்தானே வெறுமையாக்கினாரா? அடிமையின் ரூபம் எடுத்தாரா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு மரண பரியந்தம். வாசிங்க 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் ஒரு தெய்வம், ஒரு தேவனுடைய குமாரன் தன்னை தானே தாழ்த்தினார். ஆகையால் 9, ஆகையால் எதனால? தாழ்த்தினபடியினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்ன செஞ்சாரு? அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவருக்கு மேல என்ன இருக்குது? பிதாவாகிய தேவன் தன்னோடு இணையா அவரை உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக. அங்க சொல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு மேலேங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். ஏன் அந்த எல்லைக்கு போனார் அப்படின்னா, அவர் எல்லாவற்றுக்கும், தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு எல்லாவற்றுக்கும் தன்னை தாழ்த்தினார். இதன் கிறிஸ்துவின் சிந்தை. தாழ்மைன்னு சும்மா சொல்றோம். தாழ்மைனா என்னங்க? கீழ்ப்படி. உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படி. ஆமென். தேவன் என்ன சொல்றாரோ அது எனக்கு இஷ்டமோ கஷ்டமோ கீழ்ப்படி. உன்னை உயர்த்துறது தேவன். அல்லேலூயா. யாருங்க இவ்வளவு உயரத்துல இருந்து இவ்வளவு கீழான நிலைமைக்கு வர்றதுக்கு விரும்புவா? தேவனுக்கு சமமா இருந்தாராம். இவரை கொண்டுதான் உலகங்கள் படைக்கப்பட்டது. இவருக்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவருக்காகவும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவங்களும் படைக்கப்பட்டதே கிறிஸ்துவுக்காகவா. ஆமென். நீங்க போய் வாசிச்சு பாருங்க கொலோசியர்ல. இவ்வளவு பெரிய உலகமும் இவ்வளவு மனிதர்களும் உண்டாக்குனதே யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அந்த கிறிஸ்து அந்த மனிதர்களுக்காக நீ சாபமாகணும், மனுஷனாகணும், அடி வாங்கணும், சிலுவையில போய் மரிக்கணும், 3ஆவது நாள்ல தான் உன்னை உயிர்ப்பிப்பேன்னு சொல்லும் போது கஷ்டமான விஷயம். ஆமென். எனக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கிற இந்த பூமியில இந்த மனிதர்களுக்காக நானே போகணுமான்னு சொல்லி அவர் பின்வாங்கவே. கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னன்னா, பிதாவுக்கு அடுத்தவைகள் எதுவோ, பிதாவின் சித்தம் எதுவோ, பிதா என்ன சொல்லுகிறாரோ, நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே கீழ்ப்படியணும். அப்பொழுது வருகிற உயர்வு, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லா நாவுகளும் எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக அவருக்கு உன்னதத்தில் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அவரை எப்படி உயர்த்தினாரோ அதே போல அவருக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் உயர்த்த அவர் போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு எதுக்கு தேவை? கிறிஸ்துவ போல மாறுகிறதற்காகத்தான் நம்மை அழைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு காட்டுகிறது, சொல்லுகிறது கஷ்டமோ நஷ்டமோ. நம்ம முந்தின செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? நீ போய் 40 பேர் போய் பார்த்து வாடா, அந்த தேசத்துக்கு எங்கிட்டு கூடி போகலாம், எப்படி போய் எங்கே போய் என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன செய்ய பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து ஒரு கொலையை தூக்கிட்டு வர்றாங்க. என்னதை? திராட்சை கொலையை தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு கம்பில் மாட்டி 2 பேர் சுமந்துட்டு வராங்க. அப்படின்னா ஒவ்வொரு பழம் இவ்வளோ தண்டி இருக்குது. ஆமென். அவ்வளவு செழிப்பானது. 40 பேரும் போய் திரும்பி வந்தானா திரும்பி வரலையா? சாரி, 40 பேர் இல்லை, 12 பேர் 40 நாட்கள் சுற்றி பார்த்து வந்தாங்க. 12 பேர் போயிட்டு 3 பேர் வந்தாங்களா? 9 பேர் வந்தானா?
12 பேரும் சேஃபாக திரும்பி வர்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ வேவு பார்க்க வெட்டியாளா ஒத்தையா கையில் பட்டயமும் இல்லாமல் வெத்து ஆளா போனவனே திரும்பி வந்துட்டேல. ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அவர்கள் எங்களை பார்க்கும்போது வெட்டி மாதிரி நாங்கள் இருந்தோம். நீங்க போய் வாசிச்சு பாருங்க, என்னாகுமா 13ஆம் அதிகாரத்தில். ஏனாக்கின் குமாரரை பார்க்கும்போது அவர்கள் பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அப்படின்னா வெட்டுக்கிளின்னா என்னது? வெட்டி. ஒரு வெட்டியை நம்ம எப்படி பார்ப்போம்? வெட்டியை எப்படி பார்ப்போம்? பெருசா பார்த்து பயப்படுவோமா? இல்ல. ஆனா அந்த வெட்டி போயிட்டு வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடே, அவன் உன்னைய வெட்டி மாதிரி பார்க்கலாம், ஆனா நீ உன்னைய வெட்டி மாதிரி பார்க்கப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க சொல்றாங்க, நீங்க அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பார்வையிலும் எங்களுடைய பார்வையிலும் அப்படித்தான் இருந்ததுன்னா அதுதான் தப்பு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஏனாக்கின் புத்திரரையும் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார்னா அதை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அது எப்படி முடியும்? அவன்லாம் பார்த்தனா 9 அடி வளர்ந்துருக்கான். அவங்க பார்வையில் நாங்க சின்ன ஆளுகளா இருக்கிறோம். இருக்கட்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பார்வை, தேவன் சொன்னதை பார்க்க முடியல, ஆனா இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்ன செய்யறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் என்ன தெரியுமா? இருக்கிறத பார்க்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவைகளை இருக்கிறதை போல் பார்க்கிறது. ஆமென். ஆண்டவர் எப்பயுமே தருவேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா அப்பம்போது இருக்காது, இல்லாத போதையும் தருவேன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றத விசுவாசிக்கும் போது அங்க உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், உண்டாகும். இல்லாட்டா கூட கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை வாழ்றோம். கிறிஸ்துவனுடைய பார்வை, கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்து எதையுமே அவிசுவாசமா பேசினதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. வாயில வர்றதெல்லாம் விளங்காது, நடக்காது, போகாது, இருக்காது, நான் உருப்பட மாட்டேன், எனக்கு கிடைக்காது, நான் தேற மாட்டேன், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த பழக்கத்தை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் போராடுறாரு. நம்மளால எல்லாம் பாத்துக்கங்க முன்னேறவே முடியாதுங்க. நம்மளால எல்லாம் பாஸ் ஆகவே, நல்ல வார்த்தை, நான் தேறவே மாட்டேன், எப்படினாலும் 2 அரியர் ஒழுகத்தை செய்யும். ஆமென். மாசமா இருக்கும்போது சொல்லணும், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார். எபிரேய ஸ்திரீகளுக்கு என்னது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது, ஆனபடினால் நான் பிரசவிப்பேன், நான் சுகப்பிரசவமா பிரசவிப்பேன் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் சிசரியன் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷனா அப்படின்னு பார்க்க தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி, என்ன பிள்ளை பிறந்துருச்சா அப்படிம்பாங்க. பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கடைசி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்களாம். அது பெரிய அதிசயமா இருந்தது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சுகப்பிரசவமா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னொரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆப்ரேஷனே கிடையாது. நான் சொல்றேன், இயேசுநாதர் காலத்துல, மோசே காலத்துல எந்த ஆஸ்பத்திரி இருந்தது? எந்த தடுப்பூசி இருந்தது? இப்ப விழுந்தா தடுப்பூசி, எந்திரிச்சா தடுப்பூசி, நின்னா ஸ்கேனு, உக்காந்தா ஸ்கேனு, மாத்திரை இவ்வளவு தர்றாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை திங்காட்டி போச்சுங்கிறான். எங்க அம்மாவில் 7 பெத்தாங்க, ஒரு மாத்திரையும் கிடையாது, ஒரு ஊசியும் கிடையாது, ஒரு டாக்டரும் கிடையாது, ஆஸ்பத்திரியும் கிடையாது, எல்லாம் வீட்டில் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தானே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு நடக்க கூடாதுன்னு, கன்சீவ் ஆனா நடக்கக்கூடாதுன்னு சொல்லி, நடந்து போங்க நல்லா பிரசவமாகும்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் அப்படித்தான் சொல்லுவான், அவன் உலகத்தான் அப்படி சொல்லி மனசுல சொல்லி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குதே. மருத்துவச்சிகள் அங்க போக முன்பதாகவே இவர்கள் பிரசவித்து விடுவார்களாம். அப்படித்தான் வசனம் சொல்லுது.
நீ ஆஸ்பத்திரிக்கு போக முன்னாடியே உனக்கு பிரசவம் ஆகும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? அவங்கெல்லாம் நல்லா தங்க பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாங்க, நல்ல வசதியான கவர்மெண்ட் ஸ்டாப்பு. என் பிள்ளைக்கு என்ன கிடைக்குது? எந்த வத்தலும் தொத்தலும் கிடைக்குது பாரு. எப்படி கிடைக்கும்? வத்தலும் தொத்தலும் தான் கிடைக்கும். எப்படி பேசணும்? கர்த்தர் சிறந்ததை தருவார். ஆமென். கர்த்தர் உயர்வாய் வைப்பார். ஏன்னா நான் உயர்ந்தவரை தேடுறேன். எனக்கு ஒரு ஏதாவது ஒரு ஏப்ப சாப்ப கிடைக்காமலா போகும்? எப்படி ஏப்ப சாப்ப பிற எப்படி வந்து சேரும் நினைக்கிறீங்க? உன் வாயின் வார்த்தையின்படியே ஏதோ ஒண்ணு கிடைக்கும். இல்ல, சிறப்பானதை கர்த்தர் தருவார். அப்படி சொல்லி பழகணும். ஆமென். சுகம் இல்லாட்டி நான் இந்த போச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் செத்தேன்னு சொல்லப்படாது. இந்த வியாதி தேவனுடைய நாமம் மகிமைக்காக வந்திருக்கிறது. நான் நீடித்த நாளாய் உயிரோடு இருப்பேன், நான் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன்னு சொன்னா கர்த்தர் பாப்பாட்டே உனக்கு சுகம் கொடுறான்றார். அல்லேலூயா. அவ்வளவுதான். போச்சு, நான் செத்தேன், செத்த சாகு. பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தையா வரட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கையை தட்டணும். ஐயோங்கப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி அவிசுவாசமா பேசி தொலைகிறாளேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட வார்த்தை வருது? சிந்தை மாறிடுச்சு, சிந்தை கிறிஸ்துவனுடையதா மாறிடுச்சுன்னா வாயில வர்ற வார்த்தைகள் மாறிடும். எதை நினைக்கிறியோ அதைத்தான் சொல்லுங்க. எதை நினைக்கிறானோ அதுதான் அவன் வாயில வரும். இருதயத்தின் நிறைவினால், மனதின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். நீங்க கிறிஸ்துவுக்குரிய சிந்தையில மாறிட்டீங்கன்னா, அவர் 12 வயசுல உலகத்தை கலக்கி அந்த போதகர்கள் எல்லாம் கலக்கினார். என் பிள்ளை அப்படி மாறும் அப்படி சொல்லி பாருங்களேன். இவன் 5ஆப்லயே பெயிராயிருவான். இவனுக்கு ஆனா அவனாவே உருப்படியா சொல்ல தெரியாது. நான் அப்புறம் எப்படி ஏபிசிடி படிப்பான்? பேசுறத நல்லதா என்ன செய்யுங்க? கர்த்தர் தருவார்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம மேல பலன் இல்லை, கேட்டோம் இல்லையா? நம்ம மேல நம்பிக்கை இல்லை, நமக்குள்ள இருக்கிறவர் செய்வார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர்னா பெருசா செய்வார், பெருசா தருவார், பெருசா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. குச்சி மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருக்கேன் பாஷா, இதுவே எங்களுக்கு போதும், போதுமா இருக்கணும். ஆனா கர்த்தர் பெருசா தருவார், நல்லா செய்வோம், அப்படி சொல்லி பழகுங்க. ஆமென். அவ்வளவுதான். இதுவே இருக்கோ மலையில உளுந்துருதோன்னா அடுத்த மலையிலே பிற விழுந்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் நல்ல எனக்கு என்ன தருவார்? நான் அவருக்காக வாழ்கிறேன், அவருடைய சிந்தையில் இருக்கிறேன், அவர் என்னை நல்லா வைப்பாரு, என் பிள்ளைய நல்லா வைப்பாரு, ஒரு டாக்டருக்கு படிக்க வைப்பேன், அப்படி சொல்லுங்க. ஆமா, இருக்கிற இதுல MBBS சீட்டு வாங்கவே 30 லட்சம் கேட்கறான், நான் என்னத்தை டாக்டருக்கு படிக்க வைக்க அப்படின்னா அப்படித்தான் இருப்பேன். ஆமென். என்ன வாயில வருதோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்துல சொல்லுங்களேன். காசா பணமா? காசா பணமா? நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கிறிஸ்துவின் சிந்தையில நிரம்புங்க. வசனத்தை வாசிங்க, வாசிக்கிறத பேசுங்க, பேசுகிறத விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே நம்முடைய சிந்தையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மாற்றி மாற்றி பேசி, மாற்றி மாற்றி சிந்திச்சு, மாற்றி மாற்றி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நன்மை இல்லாமல் தீமை என்ன செஞ்சிட்டாங்க? அவன் சொன்னான் பார்த்தீங்களா, நாங்கள் அழிந்து போகவும் எங்கள் பிள்ளை குட்டிகளெல்லாம் அடிமையாகவும் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார். எப்படி மாற்றினார் தெரியுமா? உன் பிள்ளை குட்டியெல்லாம் நன்மை தீமை அறியாதது, அது விவரம் தெரியாத பிள்ளைங்க, அதை குறித்து நீ சொன்ன வார்த்தை நான் அழிச்சிடுறேன், அந்த பிள்ளைகளை தூக்கி அந்த ஆசீர்வாதத்துல வச்சிடுறேன், அவன் போவான். நீ சொன்ன பத்தியா, நாங்க பட்டயத்தால மடியவா, நாங்க அடிமையா போவான்னு சொன்னேல, நீ பூரா சாகுற வரைக்கும் சுத்திக்கிட்டே திடுறான்ட்டார். சாவேன் சாவேன் சாவேன், செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன்னா செத்து போ அப்படின்றாரு. நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார், எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், எனக்கு நீடித்த ஆயுளை வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை சொல்லி வருவேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. கர்த்தர் பாப்பார். உனக்கு நோயே வந்தாலும்
எல்லாத்தையும் என்ன செய்வார்? விலக்கி சமாதானத்தினால் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நம்ம கண்களை மூடி, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. அப்படி எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் தேவ சமூகத்தில் நல்ல காரியங்களை பார்க்க, நல்ல காரியங்களை பேச, நல்ல காரியங்களையே சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். அப்பா நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துங்கப்பா. நல்ல காரியங்களை பேச, நல்ல காரியங்களை சிந்திக்க, அதையே மற்றவர்களுக்கு சொல்ல என் உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. தீய காரியத்தை பேசி மற்றவங்களை தீமை ஆக்கிறாதீங்க. அவிசுவாசம்ங்கிறது ஒரு தொத்து நோய். அதே மாதிரி விசுவாசமும் மற்றவங்களை தொற்றிக்கிட்டோம். ஆமென் சொல்லுங்க. நான் எதை பேசுகிறேனோ அதை அவர்களும் பேச ஆரம்பிப்பார்கள். அதே மாதிரி அவிசுவாசம் ரொம்ப ஸ்பீடா பரவும். விசுவாசத்தை விட அவிசுவாசம் ரொம்ப மோசமானது. ஹல்லேலூயா. அது ஒரு கொள்ளை நோயை போல அநேகரை கொள்ளையடித்து கொண்டு போய்விடும். ஆண்டவரே, நான் நல்லதை பேசுவேன், நல்லதை சிந்திப்பேன், நல்லதையே மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா. மனித இயல்புக்கு முற்றிலும் மாறானது தான் தெய்வீக இயல்பு. ஹல்லேலூயா. இருக்கிறத பேசுறது மனுஷீகம், இல்லாதவைகளை பேசுகிறது தெய்வீகம். கோளாறு இருக்கு, குறை இருக்கு, ஆனா இருக்காது, கர்த்தர் மாற்றுவாருங்கிறது தெய்வீகம். ஆமென். நாம் எல்லாம் குறைவுடையவர்கள், ஆனால் நிறைவை நோக்கி பயணிக்கிறவர்கள் என்பதில் மாற்றமில்லை. ஹல்லேலூயா. நீ குறைய பார்த்துக்கிட்டே இருந்தேனா நீ ஒரு நாளும் நீ நிறைவாக முடியாது, மற்றவங்களை நிறைவாக்கவும் முடியாது. குறைகளை பாராமல் குறைகளை நிறைவாக்குகிற அவரை பார்க்க நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்லதையே நான் பார்ப்பேன், நல்லதையே நான் சிந்திப்பேன், நல்லதையே மற்றவர்களுக்கு சொல்லுவேன். குறை இருந்தாலும் நிறைவாக்குகிறவர் நிறைவாக்குவார்னு சொல்லி அந்த நிறைவையே நான் நோக்கி கொண்டிருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நல்லதை பார்ப்பேன், நல்ல விதமா பார்ப்பேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் என்னை நடத்துவார்.
கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் என்னோடு பேசுவார், என் நிலைமையை மாற்றி என்னை நல்லா வைப்பார் அப்படின்னு அப்படியே படமா பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய அந்த விசுவாசத்தை அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இருக்கிற குறைய பார்க்காதீங்க. எல்லா மனுஷனும் குறைவுள்ளவன் தான், எல்லா மனுஷனும் பலவீனமானவன் தான். அந்த பலவீனத்தையே பார்த்து பார்த்து நீ பலவீனம் அடையாதேன்னு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். மகனே, உன்னை எச்சரிக்கிறார். நீ நிறைவானவனை பார்க்கணும், நிறைவான மனுஷனை பார்க்கணும், ஒரு நிறைவான ஆளை பார்க்கணும். நீ என்கிட்ட வந்துரு. பரலோகத்துல தான் நிறைவானவங்க இருக்காங்க, இங்க பூரா குறைவானவங்க தான் இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல யாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல, எல்லாம் குறைவுள்ளவர்கள். நான் குறைய குறைய பார்த்துக்கிட்டேன், அந்த குறை இந்த குறை, இப்படி இப்படி, அது சரியில்லை இது சரியில்லை, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பார்த்தா ஒரு நாள் நான் நிறைவாகவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். குறைகளெல்லாம் சேர்ந்து நிறையாகும்படி அந்த நிறைவானவர் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் வர்றதே எதுக்குன்னா குறைய நிறைவாக்கத்தான். நமக்குள்ள இருக்கிற குறைகளை நிறைவாக்குறதுக்கு தான் நம்மளோடு பேசுறாரு. நமக்குள்ள இருக்கிற குறைகளை நிறைவாக்கத்தான் நம்மளை நிரப்புறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானவைகள் குறைவானவைகளை நிறைவாக்குகிற நிறைவு அவர். ஆமென் சொல்லுங்க. அந்த நிறைவு நம்மளே வரட்டும், அந்த நிறைவானவருடைய சிந்தனை நமக்குள்ள வரட்டும், அந்த நிறைவை பற்றி பேசுகிற பேச்சு நமக்குள்ள வரட்டும். சொல்லுங்க, எனக்குள்ள வரட்டும். குறை சொல்லி திரிபவர்களை ஒரு நாளும் நீங்க நிறைவானவர்களை மாற்றவே பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அது பரலோக நியதி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அத்தனை குறையா இருந்தோம், நம்ம குறைய கிறிஸ்து பார்க்கல. அந்த நிறைவானவர் நமக்குள்ள வந்து நம்மளை நிறைவாக்கி இப்போ நிறைவா பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து இல்லாட்டி நம்மளை போல குறைவானவர்களும் மோசமானவர்களும் ஒருத்தருமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கிருபையினால பூரணத்தின் பரிபூர்ணம் அடைகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் வர்றதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியமாகிலும் உண்டாகுது. ஆமென். அவருடைய வசனத்தை கேட்கறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியங்கள், நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு, நல்ல செய்கை உண்டாகுது. ஆமென். இன்னும் அதிகமாக வளரட்டும். சொல்லுங்க, இன்னும் அதிகமாக வளரட்டும். இன்னும் அதிகமாக ஆண்டவர் நல்ல காரியங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பேச்சுக்கள், நல்ல பார்வைகள், நல்ல உரையாடல்கள் தொடரட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்படி மாற என்னை விட்டு கொடுக்குறேன். உங்கள் கரத்தில் நான் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் 2 செக்ஷன்லையும் எங்கள் சிந்தை சரியாகணும், எங்கள் சிந்தை நல்லதாக பார்க்கணும், சரியானதை பார்க்கணும், பாசிட்டிவாக பார்க்கணும், ஆண்டவரே நேர்மறையாக பார்க்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே இருந்த சிந்தை எனக்குள்ளே வரட்டும். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தலையில் கை வைங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் வலது கையை தலையில் வச்சு எனக்குள்ளே இருக்கிற அந்த குறை சொல்லுகிற சிந்தனை, குறைய கண்டுபிடிக்கிற சிந்தனை இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. சொல்லுங்க, வெளியேறுவதாக. சத்தத்தையே காணும். வெளியேறுவதாக. உம்முடைய சிந்தை எனக்குள்ள வந்துருட்டாப்பா. கிறிஸ்துவாய் இருக்கிற நீர் எப்படி சிந்தித்தீரோ அது மாதிரி நானும் சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ளே வருவதாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வருவதாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும். பிதாவுக்கு அடுத்தவைகளிலேயே எப்பொழுதும் சிந்திக்க செயல்பட எனக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.